வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தென்காசி மாவட்டம் சுரண்டை நகராட்சிக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு விஐபி தான் சந்திக்க போகிறோம். யாருன்னா பசுமை புரட்சியாளர் ஆரிய சாமி அவர்கள். இன்னைக்கு வந்து சுரண்டை மாநகரில் வந்து ஆயிரக்கணக்கான மரங்கள் நட்டு இன்னைக்கு வந்து ஒரு தனித்துவமாக சுரண்டை மாநகரில் பேரேற்று இருக்காரு. அவரை பற்றி இப்போ சந்திக்க போகிறோம். வாங்க அவரை போய் மீட் பண்ணுவோம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேருண்ணே? என் பேர் சாமி, ஆரியசாமி. எந்த ஊருண்ணே உங்களுக்கு? எனக்கு தென்காசி மாவட்டம் சுரண்டை. சரிண்ணே. இந்த இயற்கை காதல் உங்களுக்கு எப்படி ஈர்க்கப்பட்டது? எனக்கு சிறுவயதுலேருந்து ஆசைகள் இருந்தால் அதை நிறைவேற்ற முடியாமல் இருந்த சூழ்நிலை இருந்துச்சு. அப்புறம் காலப்போக்கில் அது கொஞ்சம் சின்ன சின்ன கொஞ்சம் ஆசைகள் வந்துச்சு. அப்புறம் திருமணம் ஆனது, அதனால் குழந்தைகள் கொஞ்சம் இல்லை தள்ளி போக சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ நம்ம குழந்தை போய் நமக்கு 4 மரங்கள் வளர்ப்பேன் சின்ன ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதனால் நிறைய மரங்கள் வச்சேன். எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ குழந்தை மீண்டும் வந்திருக்கிறது. இருந்தாலும் நிறைய மரங்கள் வைக்கணும் ஆசை. நம்ம மீண்டும் வச்சு கொண்டே இருக்கேன். வச்சு பராமரித்து கொண்டு இருக்கிறேன். எல்லாம் வச்சு விட்டு போயிடுவாங்க. நான் அப்படி இல்லை. மரங்கள் கூண்டு வச்சு எல்லாம் தண்ணி ஊற்றி நானே பராமரித்து வச்சுக்கிறேன். வந்து கொண்டு இருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு 3000 மரங்கள் வச்சு 4000 பனை விதைகள் வச்சிருக்கிறேன். இது தொடர்ச்சியாக நடக்கணும். என்னுடைய மூச்சு மண் இருக்க தாண்டியும் மரம் சேவை தோண்டு கொண்டே இருக்கிறோம். இது யாரால உங்களுக்கு கவரப்பட்டது? இந்த மரம் வைக்கணும் உங்களுக்கு எப்படி ஆர்வங்கள் உங்களுக்கு இருந்தது? எனக்கு ஏற்கனவே அது எப்போ அது உண்டு. அது காலப்ப சூழ்நிலை வந்துச்சு. இப்போ நம்ம சரி நம்ம மரங்கள் வைக்க அதிகம் ஆசை இருந்துச்சு. இப்போ மரங்கள் நிறையா வச்சு கொண்டே இருக்கிறேன். இன்னும் மேலுமே ஆசை வந்துட்டு தான் இருக்குது. மரங்கள் அதிகமாக வச்சு கொண்டே இருப்பேன். இதுதான் என்னுடைய ஆசை. மரங்கள் அழிவது காரணம் என்ன? காரணம் என்ன, சில சமூக விரோதிகள் இதாங்கன்னா மரத்தை தீட்டுறார்கள். சிலர் வயல் பக்கத்தில் வச்சுமா அவங்க நம்ம வயல் எண்ணல் படுமோன்னு சொல்லி நினைச்சிட்டு அவங்களும் மரத்துக்கு மருந்து ஊற்றிடுறாங்க. அதனால் பெரிய இது ஒன்றுமே செய்யாது. எண்ணல் ஒன்றும் பண்ணாது. அவங்களாவது அது அவங்களுக்கு மனக்குளறு. எப்போ அது எண்ணல் பட்ட விவசாயம் அழிஞ்சுமோ நினைக்காங்க. எதுவுமே அழியாது. நீங்கள் வந்து இயற்கையை காப்பாற்றுருங்க. அவங்க வந்து இயற்கையை அழிக்க பார்க்காங்க. சரி, இதுக்கு வந்து என்னென்னா வருத்தம் தெரிவிக்கிறது என்னென்னா, நம்ம வந்து ஒரு சமூகத்தோட பயணிக்க நினைக்கிறோம். ஆனால் அவங்க வந்து இந்த சமூகத்துக்கு வந்து இறஞ்சலாக வந்து பயணிக்கிறாங்க. அதான் உண்மை. இதை வந்து நீங்கள் இது வந்து தொடருவீங்களா இல்லை இடையில இதை விடுறதுக்கு மாரி வர ஆசைகள் இருக்கா? எனக்கு அப்படின்னா ஆசை இல்லை. சுயநலத்துக்காண்டி பார்க்குங்க. நான் பொதுநலமாக பார்க்கிறேன். அதனால் எனக்கு அதை விடுறதுக்கு மனது வராது. நம்ம காமராஜர், அப்துல் கலாம், விவேக் இவங்க பொதுநலம் செஞ்சால் நல்ல பேர் வந்தாங்க. அதே மாதிரி எனக்கு நான் படித்த கிளாஸ் 6 தான் படிச்சிருக்கேன். அதனால விவேக், அப்துல் கலாம் ஐயா, காமராஜர் மாதிரி நான் பல சாதனை பண்ண நினைச்சேன். சாதனையில் நான் மரம் வச்சு சாதனை பண்ணணும். வேற எனக்கு ஒன்று இல்லை. மரக்கன்று நட்டதுனால நீங்கள் எத்தனை பேர்கிட்ட விருதுகளை வாங்கியிருக்கீங்க? எனக்கு நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறார்கள். அடுத்த விஜய் டி கோபிநாத் அவர்கள் பல அவார்டுகள் நிறைய இருக்கு, சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச கருத்துகள் இருக்கு. இன்னும் மேலும் நம்ம மோடி அவார்டு வாங்கணும். இன்னும் மரங்கள் நிறைய வைக்கணும். மண்ணில் நிறைய மரங்கள் வைக்கணும் என்னோட ஆசைகள். உங்களுக்கு வந்து ஒரு பட்டம் கொடுக்கணும். என்ன பட்டம்னா இயற்கை நாயகன் சொல்லி பட்டம் கொடுத்தாதான் அந்த ஒரு இயற்கைக்கு நம்ம கொடுக்குற மரியாதைகள். அதான் என்ன சொல்றீங்க? அண்ணாச்சி வணக்கம். சுரண்டை மாநகரில் அண்ணாச்சி நம்ம ஆரிய சாமி வந்து சமூக சேவை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது எங்கெங்க காலி இடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மரங்கள் நட்டு ஒரு பசுமை புரட்சி உண்டாக்குறாரு. அவரை பத்தி உங்க கருத்துக்கள் என்ன? அவங்க வந்து ஆரம்ப காலங்களுக்கு இந்த மாதிரி பசுமை தாயகம், அந்த மாதிரி பசுமையா ஆக்கணும் இந்த உலகத்தை அப்படிங்கிற எண்ணம் உடையவர் அவர். ஏன்னா அவரை பத்தி எனக்கு முன்னாலே தெரியும். பக்கத்து வீடா, அதனால அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால அவர் காலி இடங்கள்ல ஃபுல்லா வந்து இந்த மாதிரி மரங்கள் இதெல்லாம் வச்சு வளர்த்து இது பண்ணியிருக்காரு. இப்போ எங்கள் ஊருக்கு அடுத்தாட்டில் இருக்க கந்த தோட்டங்கள்ல ஃபுல்லாக அவர் தான் மரம் வளர்த்துது. அதனால் நிழல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா கூட அடக்கம் பண்ணும்போது அந்த மரத்து நிழல் வந்து பயன்படக்கூடிய அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. இப்போ நாங்களும் அந்த கடை வச்சுருக்கோம் அவ்வளோ காலமாக. ஆனால் இவர் மரம் வைக்க போய் தான் அந்த நிழல் இந்த வெயில்லையும் அதிகமாக நாங்கள் உட்கார்ந்து தொழில் பார்க்க முடியுது. மரம் இல்லை அப்படின்னா எங்களால் தொழில் பார்க்கறதுக்கு முடியுது ரொம்ப கஷ்டம். அவர் சுரண்ட ஏரியாவை சுற்றி அவர் வந்து மரங்கள் நட்டது அதிகம். தெளிவாக இது வரைக்கும் எத்தனை மரக்கன்றுகள் அவர் நட்டுப்பாரு? அவர் கிட்ட கணக்கு இருக்காது. இல்லை, கணக்கே இல்லை. கணக்கு என்ன முடியாது முடியாத அளவுக்கு இருக்காரு. ஏன்னா அவர் பேரு சாமி. ஆனால் வந்து எல்லா இடங்களையும் கணக்கு இல்லாத மரங்கள் வச்சிருக்காரு. அது மாதிரி அண்ணா எங்களை ஒரு மரம் வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா மறு செகண்ட் கொண்டு ஓடி வந்துருவாரு. அதாவது தன்மையா உள்ள ஆளு. நீங்க ஒரு வார்த்தை சொல்லதான் செய்யணும். சொன்னா போதும் ஆளு அடுத்த நிமிஷமே மரம் வந்துருவாரு. அவரு நல்ல மனுஷன். பழகுறதுக்கு எப்போதும் சிரிச்ச முகத்தோட தான் வருவாரு. மற்றவங்க வந்து ஏன்னா எனக்கு தேவையில்லைன்னா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய காலகட்டங்கள்ல இருக்கும். ஆனா அவரு வித்தியாசமா இருக்காரு. அதுல நல்ல வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு வந்து மரங்களை நல்லா எல்லா இடங்களையும் வைக்காரு. வச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த சுற்று வட்டாரத்துல அதிகமான மரங்களை நிறைய வச்சிருக்காரு. நிறைய பேர் யாரும் சொல்லியிருக்கவும் செய்யறாங்க. சாமியனாலதான் வந்து இதுன்னு நானே உறுதியா சொல்லலாம். இந்த இடங்கள் ஃபுல்லா அந்த பசுமையா வரதுக்கு வந்து சாமியன் தான் காரணம். சரி, இப்போ வந்து இந்த சுரண்டை மாநகரத்தில் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா நான் வந்து எத்தனாயிரம் மரக்கன்று நான் பார்த்துருக்கேன். ஆனால்
சின்ன மரத்துல இருந்து இப்போ வந்து பெரிய மரம் வரைக்கும் நல்லா வளர்ந்துக்கு ஒரு இயற்கையான ஒரு இடத்த வந்து சுரண்டை மாநகரம் வந்து தொழிச்சுக்கிட்டே